இவ்வளவு வளர்ந்த நாகரிக காலத்துல ஒண்ணுமே வாடகை கொடுத்துன்னு இதுக்கெல்லாம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணுமா அப்படின்ற கஷ்டமும் இருக்குது. 22 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் வந்து கடை வாடகை கட்டிட்டு வரேங்க. பில்டிங் ஓனர் வந்து காசு கொடுக்கலன்னா நான் கடையை திறக்க மாட்டேன்னு பூட்டிட்டாருங்க. அதுக்கு பிறகு இப்போ சமாதானப்படுத்தி நாங்கள் கொடுத்துட்றோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்கு சார். எல்லாருமே வந்து தெளிவாயிட்டாங்க ஜனங்க. அரசு கடைக்கு வந்து நாம ஏன் வாடகை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து ஆனந்தன். நான் பாரூர் பஞ்சாயத்து வெத்தலக்காரனூர் கிராமம். எங்களுடைய கிராமத்துல வந்து பகுதி நேர கடை வாங்கி 22 வருஷமா பகுதி நேர கடை வந்து செயல்பட்டு இருக்குதுங்க, ரேஷன் கடை. இந்த 22 வருஷமும் வந்து மக்களாகிய நாங்க வந்து 150 போட்டு தான் கடை வாடகை கரண்ட் பில் வந்து கட்டிட்டு வரோங்க. அதே போல வந்து இந்த ரேஷன் கடை வந்து ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு கடை மொத்தம் 17 கடை பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கான மெட்டீரியல் எடை பட்டில இருந்து சேரு, டேபிள், ட்ரம்ல இருந்து எல்லாமே வந்து நாங்க பொதுமக்களாகிய நாங்க தான் காசு போட்டு வாங்கி கொடுத்தோங்க. 22 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் வந்து கடை வாடகை கட்டிட்டு வரேங்க. இப்ப வந்து வருஷத்துக்கு வந்து 14,000 ரூபாய் வாடகைன்னு சொல்லிட்டு இப்ப 2 வருஷமா வாடகை கொடுக்காம இன்னைக்கு கடை ஓனர் வந்து கடையை வந்து லாக் பண்ணிட்டா அப்படிங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஸ்காரெல்லாம் வந்த பின்னாடிதான் வந்து சொல்லி காசு வந்து நாளைக்கு வந்து செட்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வசூல் ஆகலை, ஜனங்க யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு கடைக்காரர்கிட்ட கடை இன்னைக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருக்குதுங்க பிரஸ்கார் வந்த பின்னாடி. என்னன்னா இது அரசாங்கத்துக்கு நாங்க சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, எங்களுடைய பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 800 கார்டுக்கு மேல இருக்குது. மோட்டுப்பட்டி, வெத்தலக்காரனூர், ஆமணக்கம்பட்டி, காவாபுதூர், சகாதேவன் கொட்டாய், குறும்பூர் கொட்டாய், ரத்தனங்கொட்டாயின்னு சொல்லிட்டு இத்தனி வில்லேஜ் மக்களும் வந்து இந்த கடையில் தான் வாங்கிட்டு போறாங்க பொருள்கள் எல்லாம். இது எல்லாருக்கிட்டையும் வந்து 50 ரூபாய் 100 ரூபாய் வருஷம் காசு வசூல் பண்ணி வாடகை கட்டுறது வந்து ரொம்ப சிரமமா இருக்குது. சில பேர் கொடுக்கறது இல்லை, சில பேர் கொடுக்கவும் முடியாது. அரசு கடைக்கு நாங்க ஏன் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய ரூல் பேசுறாங்க. அதையும் மீறி வந்து 1000 500 கையில இருந்து போட்டு ஒரு சிலர் வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கடை ரன் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன நாங்க சொல்ல விரும்புறோங்க அரசாங்கத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22 வருஷமா நாங்க வந்து வாடகை கட்டிட்டு வந்துட்டோங்க. இப்போ வாடகை வந்து இன்னைக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப சிரமமா இருக்குது. எல்லாருமே வந்து தெளிவாயிட்டாங்க ஜனங்க. அரசு கடைக்கு வந்து நாம ஏன் வாடகை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. ஆகவே வந்து இந்த பிரஸ் இந்த மீட் மூலமா நாங்க சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, கட்டாயமா அரசு இதை கவனத்துல எடுத்து புதிய கடையை எங்களுக்கு 17 கடையை வந்து எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். இதுக்கான இடம் வந்து இங்க நிறைய இருக்குது, புறம்போக்கு இடமே இருக்குது. ரோடு ஒட்டிய புறம்போக்கு நிலம் இருக்குது. புறம்போக்கு நிலத்துல வந்து கடை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லைனாலும் ஊர் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் வந்து அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை வந்து நிலம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க. கட்டாயமா வந்து எங்களுக்கு வந்து இந்த கடையை வந்து உடனடியாக கட்டி கொடுக்கணும். இல்லைன்னா கடை இது மாதிரி மூடும் போது ஜனங்க பொருள் வாங்குறதுக்கு வரும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க, மனசு சங்கடப்படுது. எங்களுக்கும் இதை வந்து பேட்டி கொடுக்கறதுக்கும் ரொம்ப சங்கடமா இருக்குது. இவ்வளவு வளர்ந்த நாகரிக காலத்துல ஒண்ணுமே வாடகை கொடுத்துன்னு இதுக்கெல்லாம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணுமா அப்படின்ற கஷ்டமும் இருக்குது. ஆகவே உடனடியா இதுக்கான தீர்வை வந்து அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், நான் வந்து மூட்டைப்பட்டி ஊருக்கு ஒன்று சார். இங்க வந்து பகுதி நேர கடை இருக்குதுங்க சார். அதாவது வந்து மூட்டைப்பட்டி, வெற்றிலைக்காரனூர், ஆமணக்கம்பட்டி 3 ஊர் தான் இங்க வந்து இருக்கு. 3 ஊர் தான் இங்க இருக்குது சார். அப்ப வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன வந்து பாரூருக்கு தான் போய் வாங்குவோங்க சார். மூட்டைப்பட்டியில இருந்து மூட்டைப்பட்டி, வெத்தலக்காரனூர், ஆமணக்கம்பட்டியும் காவாபுதூரும் கீழ்குப்பம் போகும் சார். இது வந்து பாரூர் ஏரி இருக்கிறதுனால இங்க வந்து தண்ணி ரம்பிட்டு மக்கள் போறதுக்கு, பசங்கள்லாம் போறதுக்கு ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு நாங்க வந்து போராடி அரசாங்கத்தை கிட்ட நாங்க கேட்கும் போது, நாங்க வந்து இப்போதைக்கு வந்து பகுதி நேர கடை தான் கொடுக்க முடியும், அதனால நீங்க பகுதி நேர கடை வாங்கிக்காங்க அப்படின்னும் போது என்ன ப்ரொசீஜர்னு கேட்கும் போது, பகுதி நேர கடைக்கு வந்து நீங்களே வந்து இண்டிவிஜுவலா நீங்க வந்து பொதுமக்களே வாங்கி பொருள் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நாங்க அப்படியே செஞ்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லி டேபிள், சேர்ல இருந்து சீமெண்ண பேரல் சகலமும் நாங்களே இந்த சொந்த செலவுலயே 3 ஊர் செலவுலயே நாங்க வாங்கி போட்டு செஞ்சுங்க சார். வாடகையும் நாங்க ஊர்ல இருந்து தான் கொடுத்துன்னு வந்தோங்க. இப்ப 20 வருஷமா கரெக்டா தான் கொடுத்துன்னு வந்தீங்க சார். இப்பயும் அப்படிதான் கொடுத்துருந்தது.
பெருசை வந்து 10,000 கொடுத்துருந்தோங்க சார் ரூம் வாடகை. இப்போ வந்து அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க வந்து 12,000 கொடுக்குறோம்னாங்க. கரண்ட் பில் எல்லாம் அதிகமாகும் போது நாங்க வெறுசை வந்து 14,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இந்த 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் போது உசுல் ஆயிட்டு இருக்கு சார். 14,000 ரூபாய் போது திருப்பி 2வது முறையா நாங்க சொன்னாங்க இந்த 14,000ன்றது. அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. அதனால இப்போ வந்து பில்டிங் ஓனர் வந்து காசு கொடுக்கலன்னா நான் கடையை திறக்க மாட்டேன்னு பூட்டிட்டாருங்க. அதுக்கு பிறகு இப்போ சமாதானப்படுத்தி நாங்கள் கொடுத்துட்றோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்கு சார். இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு, அது கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவரும் ஏத்துக்கினாருங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான கடையா வேணும், கவர்மெண்ட் பார்த்து பரிசீலனை பண்ணும் சார்.